ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ நம்ம இன்னைக்கான நிஃப்டியோட அனாலிசிஸ்குள்ள வழக்கம் போல மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அண்ட் டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லியிருந்தோம்னா, மார்க்கெட்ஸில் நம்ம வந்துட்டு எதர் இந்த லோ ஆர் வந்துட்டு ஆர்எல்ஸ் இந்த ஹைஸை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு சைடில் பிரேக் ஆகிறப்ப வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் மொமெண்டம் ஆன் தட் பர்டிகுலர் சைடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். பட் ஆக்சுவலி இன்னைக்கான மார்க்கெட்டில் மேலையும் கட் பண்ணல, கீழையும் கட் பண்ணல. ஸோ மார்க்கெட்ஸ் இதுக்குள்ளே தான் ஆகிட்டு இருந்தாங்க. அகைன் நோ ட்ரேடட். அண்ட் அட் த சேம் டைமில் நமக்கு வந்து டெலிகிராம் குரூப்லையும் நான் கொடுத்துருந்த அப்டேட்ஸ் ஆல்மோஸ்ட் 22,500 கொடுத்துருப்பேன், விச் கம்ஸ் அரௌண்ட் இந்த ஏரியா தான், விச் இஸ் 22,500 பார்க்குறப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஏரியா தான். அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நேற்றோட லோஸ் பக்கம் தான். அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்டில் அதை பிரேக் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதையும் பிரேக் பண்ணல. லாஸ்ட் கேனில் அது பக்கத்தில் வந்துச்சு, ஸ்டில் அதை வந்துட்டு பிரேக் பண்ணல. ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப மார்க்கெட் ஸ்டில் கன்சாலிடேட்டிங் இன் வெரி 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 ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். ஸோ அதனால் பெரிய லெவலில் நம்மளால ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ணுறதுங்கிறது கஷ்டம், அன்டில் ஆர் அன்லெஸ் ஏதாச்சும் ஒரு சைடில் நமக்கு பிரேக் அவுட்ஸ் கொடுக்குற வரைக்கும். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ள மூவ் பண்ணலாம். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி மட்டம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் பட் ஸ்டில் இன்னும் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிளாஸஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ இந்த கிளாஸஸில் நான் எப்படி ட்ரேட் பண்ணுறேன் அண்ட் நான் யூஸ் பண்ணுற செட்டப்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்ஸில் உங்கள் கூட உட்காந்து 45 days நான் டீச் பண்ண போகிறேன், எல்லாமே லைவ்ல. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களை யாராச்சும் மினிஸ்டாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்குது அண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்தராக நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தராக இப்போது நான் வந்துட்டு பெருசாக எதுவும் பேச போகிறதில்ல. நான் லாஸ்ட் வீடியோஸில் சொன்னதே தான், இந்த லோஸ் தான் நான் அகைன் என்னோட க்ரூஷியல் பண்ண சொல்கிறேன். மேபி இன்னோட லோஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து 22,500 டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி சம்வேர் இந்த ஏரியாஸ் கிட்ட நீங்கள் வந்துட்டு உங்களோட லோஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன் பிட்வீன் இந்த ஏரியாஸ்குள்ளே மார்க்கெட் சஸ்டைன் ஆகிறப்ப ட்ரேட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர். எதர் ஒன் சைட் ஆஃப் த மார்க்கெட் ஷுட் பிரேக் டவுன் ஆர் பிரேக் அப். ஸோ ஏதாச்சும் ஒரு சைடு பிரேக் அப் ஆகிறப்ப நம்ம வந்து ஒரு பை சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஒரு செல் சைடு மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அகைன் நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், எப்போவுமே இப்போ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா பிரேக் டவுன் ஆன உடனே ட்ரேட்ஸ் எடுக்காதீங்க. பிகாஸ் மார்க்கெட்ஸில் லிக்விடிட்டி ஸ்வீப்புங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. லிக்விடிட்டி ஸ்வீப் அங்கங்கே நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு ஈவன் தோ 22,500 கீழே மார்க்கெட்ஸ் வந்தாலுமே நான் ட்ரேட்ஸ் எடுக்க மாட்டேன். எனக்கு அதை தாண்டி ஒரு 20 பாயிண்ட் ஒரு 30 பாயிண்ட் கிட்ட நான் பஃபர் வச்சிருப்பேன். ஸோ எனக்கு ஒன்ஸ் அந்த பஃபரை தாண்டி மார்க்கெட்ஸ் கீழே வரணும், நான் அப்போ தான் ட்ரேட்ஸ் எடுப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பிஓஎஸ் எம்எஸ்எஸ்ன்னு சொல்லி 2-3 கன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம அதுக்குள்ள பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நான் சொல்ற வார்த்தையெல்லாம் உங்களுக்கு என்னன்னு புரியல, ஜஸ்ட் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, யூ வில் ஃபைண்ட் தி ஆன்சர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு நான் எதிர்பார்க்கறது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் இட் குட் பி 22,500 ஆப்வியஸ்லி. பட் அகைன் அதுக்கு கீழே வந்த உடனே நீங்கள் செல் சைடு போகணுங்கிற அவசியம் இல்லை. எதிர் அதுக்கு கீழே வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் திருப்பி மேலே பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா திருப்பி கீழே வந்து ப்ரீவியஸ்லி ஃபார்ம் ஆன அந்த லோஸை பிரேக் பண்ணுறப்ப அதை நீங்கள் வந்துட்டு ஒரு மார்க்கெட் ஷிஃப்டாக கன்சிடர் பண்ணிட்டு வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைடு மட்டும் ஃபர்தர்லி ஆல்ஸ் மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிறப்ப பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் பை சைடு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா சிம்பிளி இந்த ஹைஸை கட் பண்ணதுக்கு அப்புறமே கூட நீங்கள் வந்துட்டு பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், விச் ஆல்மோஸ்ட் கம்ஸ் அரௌண்ட் 22,560. ஸோ இன் பிட்வீன் இந்த ஹைஸ் டு இந்த லோஸ்க்குள்ளே இருக்கிறப்ப ட்ரேட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது குட் பி அ பெட்டர் திங் ஃபார் நிஃப்டி. அண்ட் தென் நம்ம வந்துட்டு ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு மூவ் பண்ணலாம். ஸோ இது பேங்க் நிஃப்டியோட சார்ட். லாஸ்ட் வீடியோஸ் நம்ம என்ன சொல்லியிருப்போம்னா, லிட்டரலி நான் வந்துட்டு இந்த கேப்போட கொஞ்சம் ரிமைனிங் பார்ட் இருக்கும். ஸோ இந்த ரிமைனிங் பார்ட்டை வந்துட்டு மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு மேலே போகிறப்ப பை சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், லைக் இந்த கேண்டில் நமக்கு ஹைஸ் வச்சுச்சு. நான் லாஸ்ட் வீடியோவில் கூட எப்படி ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் பிரேக் ஆச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். இதுக்கு மேலே எனக்கு ஒரு கேண்டில் ஃப்ரம்மாக க்ளோஸ் பண்ணி இதோட ஹைஸ் கட் ஆச்சுனா தான் எனக்கு வந்துட்டு ஒரு க்ரூஷியல் பாயிண்ட் பிரேக் ஆனதாக கணக்கு. பட் இந்த ஏரியாவில் அப்படி நடக்கல. அகைன் மார்க்கெட் ஸ்டார்டட் ஒரு ரிவர்ஸ். அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் கொடுத்த இந்த க்ரூஷியல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 48,750 கொடுத்துருப்பேன். ஸோ 48,750ங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா சம்வேர் பிட்வீன் இந்த ஏரியாவில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு ஆப்வியஸ்லி ட்ரேட் எடுத்துக்க முடியாது. ஏன் ட்ரேட் எடுத்துக்க முடியாதுன்னா லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸுங்கிறதுனால உங்களால் பெருசாக எதுவும் ட்ரேட்ஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள். மார்க்கெட்டில் இந்த ஏரியாஸில் இந்த கேப் இருக்குது. ஸோ இந்த கேப்பில் இருந்து ஆல்மோஸ்ட் இந்த லோஸ் வரைக்கும் நீங்கள் ஒரு சோன்ஸாக மார்க் பண்ணிக்கலாம், விச் கம்ஸ் அரௌண்ட் 48,600 to 48,530. ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதுக்கு கீழே வந்துச்சுன்னா டவுன் சைடும், இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு பை சைடும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் இட் ஃபார் டுடேஸ் வீடியோ. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். Until then, this is Kanan signing off from Master Trades.